அவர் யாருன்னு, அவருக்கு எப்படி அந்த மாதிரி மெமோரியல் சர்வீஸ் நடந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஐஎம் யுவாஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், கடந்த 10 நாளாக உங்களுக்கே தெரியும் சார்லி கிரீக்கோட டெத்து. அவர் இந்த மாதிரி வசனம் சொல்லபோது ஸ்டேஜில் ஒரு சர்ச்சில் சொல்லியிருந்தார் மெசேஜ். அப்போ யாரோ அவரை சுட்டுட்டாங்க. இந்த 10 நாளாக உங்களுக்கு தெரியும். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் யாருன்னு பார்க்க போகிறோம். சார்லி கிரீக், அவருக்கு எப்படி அந்த மாதிரி நடந்தது, அப்புறம் நேற்று மெமோரியல் சர்வீஸில் அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யார் சார்லி கிரீக் சொல்லிடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர், ஒர்ஷிப்பர் என்னன்னா சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி பாவங்களுக்கு நிறைய இது சொல்லியிருக்காரு, மெசேஜஸ் நிறைய சர்ச்சில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் செப்டம்பர் 10 அவர் போய் மெசேஜ் சொல்ல போது என்னாச்சுன்னா, யாரோ ஒருத்தவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சுட்டுட்டாங்க. அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் இறந்து 10 நாள் கழித்து நேற்று பார்த்தீங்கன்னா மெமோரியல் சர்வீஸ் நடந்தது. அவங்க சாட்சியாக என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா ஜீசஸ் அவர் சிலுவையில் அறியபோது அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே இவங்க செய்யும் பாவங்களே மன்னியும் அப்படின்னு சொன்னார். அதே போல் என்னோட கரெக்டாக சொல்கிற மாதிரி என் ஹஸ்பண்டை கொன்னவங்களை நான் மன்னிக்கிறேன். அவங்க இப்படி தான் சொன்னாங்க. On the cross, our Savior said, Father, forgive them, for they not know what they do. That man, that young man, I forgive him. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸும் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறியபோது சொன்னார், இந்த மாதிரி கரெக்டாகவே அவங்க செய்கிற பாவங்களை மன்னியும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் செய்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கு யாராவது தீங்கு இல்லைன்னா யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிச்சோன்னா அவங்க ஃப்யூச்சரில் அறிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், புது வீடியோவில் சந்திக்கிறேன்.